பார்க்குற போகிற இடத்துல வந்து சேரன் வந்து மனசு விருப்பம் இல்லாமல் இருக்கிறத வந்து கவனிச்சிடுறாங்க. நம்ம வந்து நிலா நிலா வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கிட்டையுமே வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையுமே பேசுகிறாங்க. சேரன் அண்ணாக்கு வந்து கார்த்திகாவை தான் பிடிச்சிருக்கு, கார்த்திகாவை தான் ஒரு மனசில் நினைக்கிறாரு. அதனால கார்த்திகாவுக்கும் சேரன் அண்ணா தான் பிடிச்சிருக்கு. அப்போ 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல, எதுக்காக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சேரன் அண்ணாக்கு வேறு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இங்கே பாருங்கங்க, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, அவங்க வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க, தேவையில்லாமல் எதுக்குங்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், நடக்காத விஷயத்தையும் நம்ம நடத்துறதுக்கு முயற்சி பண்ணோங்க, நம்ம அவங்க வீட்டில் போய் கேட்போம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம், ஏங்க அதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், எல்லாரும் சேர்ந்து சேரனனாவை பற்றி யோசிக்கவே மாட்டிங்களா? உங்களை பற்றி ஒவ்வொரு நிமிஷமும் சேரனா யோசிக்கிறார்ல, தம்பிங்களுக்காக எல்லாத்தையும் மறைச்சிக்கிறார்ல மனசில், அவரோட ஆசைக்கு நீங்கள் முக்கியத்துவமே கொடுக்க மாட்டிங்களா? உங்களோட ஆசை தான் உங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னோடனே, என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்றார் பாண்டியன். வேறு எப்படிங்க பேசுறது? உங்களுக்கு உங்கள் அண்ணன் முக்கியம் கிடையாதா? உங்கள் அண்ணனோட ஆசை முக்கியம் கிடையாதா? அவர் தானே இந்த குடும்பத்துக்காக இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு. அப்போது அவரோட ஆசை உங்களுக்கு முக்கியம்னு யாருக்கும் தோணாதா? இல்லைங்க, எங்களுக்கு முக்கியம் தான். அப்போது நீங்கள் எல்லோரும் ஒத்துக்குங்க, நம்ம போயிட்டு பொண்ணு கேட்போம், நடக்கிறது அப்புறம் பார்ப்போம் அப்படின்னோடனே, சரிங்க உங்களுக்காக நாங்கள் வரோம் அப்படின்றாங்க. அதே மாதிரி பூ பழம் வெத்தலை பார்க்க எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு பொண்ணு கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. கார்த்திகாவோட அம்மா பூ பழம் வெத்தலை பார்க்கல தூக்கி விசிறடிக்கிறாங்க தட்டெல்லாம். எவ்வளோ தைரியமாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்துக்கு எங்கள் வீட்டு பொண்ணை கேட்டு வருவீங்க? இதெல்லாம் நடக்க கூட நடக்காது. உங்களுக்குலாம் அவ்வளோ தைரியமா? மரியாதை எடுத்துகிட்டு போடிங்க எல்லாத்தையும் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் எடுத்துகிட்டு வந்தோம், ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் இப்படிப்பட்டவங்க, எப்படி இதை பிஹேவ் பண்ணுவீங்கன்னு. அதே மாதிரி தான் பண்ணியிருக்கீங்க. தெரியுதில்ல, அப்புறம் ஏண்டி வந்த? தெரிஞ்சு தான் வந்தேன். இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணை நீங்கள் யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஒரு நிமிஷம் உங்கள் பொண்ணு நல்லா வாழ்வான்னு தெரியுமா? உங்களுக்கு சந்தோஷமாக வாழ்வான்னு தெரியுமா? மனசில் ஒருத்தனை வச்சுக்கிட்டு எந்த பொண்ணும் வேறு ஒருத்தன் கூட சந்தோஷமாக வாழ முடியாது. அந்த வழியை உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் கொடுக்காதீங்க. அவ்வளோ தான் நான் சொல்லுவேன். நாங்கள் பார்த்துக்கிறோண்டி, அதெல்லாம் உன் வேலையை நீ பாருடி. எங்களுக்கு எப்படி எங்கள் பொண்ணை வாழ வைக்கணும்னு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. அதுக்காக அவனுக்கு போய் நான் கொடுப்பேனா? நினச்சா கூட என் பொண்ணை நாங்கள் ஒரு வேளை கல்யாணம் கூட பண்ணாமல் வச்சுப்போம், ஆனால் எக்காரணம் கொண்டும் அந்த குடும்பத்துக்கு மட்டும் பொண்ணு தர மாட்டோம். அப்படி எங்கள் பொண்ணு வந்து ரொம்ப அவள் இந்த மாதிரி இருந்தால்னா அவளை இந்த உலகத்தை விட்டு வேணாலும் அமைச்சிடுவோம், ஆனால் அந்த குடும்பத்துக்கு பொண்ணு தர மாட்டோம் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள்லாம் ஏங்க இப்படி இருக்கீங்க? ஏன் வீண் பிரிவாத்தை பிடிச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் பொண்ணை தான் வாழ வைங்க, அவள் மனசு பிரகாரம் வாழ்ந்துட்டு போட்டுமே. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் எடுத்துகிட்டு போகிறது எதுவுமே இல்லைங்க, ஏங்க இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வந்துட்டா கதை சொல்கிறதுக்கு, போடி இங்கேருந்து, அதெல்லாம் பொண்ணெல்லாம் தர முடியாது, உன் வேலையை பார்த்துன்னு போ. மேற்கொண்டு ஏதாவது பேசினேன் நடக்கிறதே வேறு. இங்கே பாருங்கள், மரியாதையாக பொண்ணு கேட்டேன், ஆனால் நீங்கள் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. என்னடி பண்ணுவேன்? ஒன்றை மாதிரி வந்து ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன். என் பொண்ணு அந்த மாதிரி தப்பெல்லாம் ஒன்றை மாதிரி கேவலமாக பண்ண மாட்டா. நான் வந்து கேவலமானவ தான், நான் ஓடி வந்தால் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் நான் சந்தோஷமாக தானே வாழ்கிறேன். உங்கள் பொண்ணு சந்தோஷத்தை நீங்கள் தானே கெடுக்கிறீங்க. இங்கே பாருங்கள், ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், உங்கள் பொண்ணுக்கும் எங்கள் சேரனாக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். அவங்க 2 பேரோட கல்யாணம் அந்த கடவுள் போட்ட முடிச்சு கண்டிப்பாக நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். நடக்குதான்னு நானும் பார்க்குறேன்டி, உங்களால் முடிஞ்சதை பாருங்கள், நாங்கள் முடிஞ்சதை பார்த்துக்குறோம், நீங்கள் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வராங்க. இதை பார்த்துட்டு வந்து ஒன்றும் புரியாமல் எல்லோரும் யோசிக்கிறாங்க, என்னங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. வேறு என்னங்க சொல்கிறது, என்னால் இதெல்லாம் தாங்கிக்க முடியலங்க. அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? சேரன் அண்ணாக்கு கார்த்திகா தான், நான் யாரால் மாற்ற முடியும்? கண்டிப்பாக வந்து கார்த்திகா வருவாங்க பாருங்கள், அந்த கல்யாணத்தை கண்டிப்பாக கார்த்திகை பண்ண மாட்டாங்க அப்படின்னு. என்னங்க சொல்கிறீங்க? இது நடக்குமா? கண்டிப்பாக நடக்குங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது கார்த்திகா மேலே. ஏங்க கார்த்திகா மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, கண்டிப்பாக அதெல்லாம் நடக்காது. நடக்கும், நான் சொல்கிறேன். ஒரு பொண்ணோட மனசு என்னன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு தெரியும், உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லோரும் யோசிக்கிறாங்க, உண்மையிலே இதெல்லாம் நடக்குமா? நிலாக்கு இதுதான் தெரியும் அந்த பொண்ணை பற்றி, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு நினச்சிட்டு இருக்கா, நல்ல பொண்ணு தான், ஆனால் இந்த விஷயத்தில் வேஸ்ட்டு அந்த பொண்ணு, அந்த விஷயம் நிலாக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. ஒரு வேளை வந்து நிலா சொன்னது உண்மையாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்கிறாங்க. இங்கே கார்த்திகா இதெல்லாம் நினச்சி அழுதுட்டுருக்காங்க.